السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை அமைத்து கொண்ட அத்துணை முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக இந்த சஹர் நேரத்தில் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் கடந்த தினத்தில் சூரா பையினா 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமு ஸலாத் வயூது ஸகாத் வஸாலிக தீனுல் கையிமா என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய மன தூய்மையோடு நாம் அல்லாஹுவிற்கு வணக்கத்தை செய்ய வேண்டும். அந்த வசனத்திற்கான விளக்கங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் இஹ்லாஸ் என்றால் என்ன, இஹ்லாஸோடு தான் அமல் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எவ்வாறெல்லாம் வலியுறுத்துகிறது, இஹ்லாஸோடு அமல் செய்தால் அல்லாஹ் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இஹ்லாஸ் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை உணர்ந்து கொண்டோம். நாம் எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் அல்லாஹுவிற்காகத்தான் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். அந்த செயலில், அந்த அமலில் அல்லாஹுவோடு வேறு யாரையும் நாம் கூட்டாக்கிவிடக் கூடாது. இஹ்லாஸ் இல்லாமல் நாம் ஒரு அமலை செய்தால் அது கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும் என்பதை குர்ஆன் வசனங்களோடு நாம் உணர்ந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த இஹ்லாஸை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றக்கூடிய சில குணங்கள் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடவே கூடாது. இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்தால் நாளை மறுமையில் நாம் பெரும் நஷ்டவாளிகளாகத்தான் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்தில் கடுமையான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள். பல கட்டங்களில் உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு தருணமாக
அல்லாஹுவின் தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நான் உங்கள் விஷயத்தில் சிறிய இணை வைப்பை அஞ்சுகிறேன். அப்ப நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, வமஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்புனா என்ன ரசூலுல்லாஹ்? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அதுதான் முகஸ்துதி. இந்த விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், முகஸ்துதி தொடர்பாக அதை சிறிய இணை வைப்பு என்று சுட்டி காண்பித்து, அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்று சொல்லி, இதன் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்றார்கள். முகஸ்துதினா என்ன? இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்விற்காக மட்டும் நாம் ஒரு அமலை செய்வது, அல்லாஹ்விற்காக ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்றுவது. முகஸ்துதி என்பது மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்கள் இந்த காரியத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்கள் இந்த காரியத்தால், இந்த அமலால் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் முகஸ்துதி என்பது. மற்றவர்களுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் முகஸ்துதி. அந்த முகஸ்துதியை தான் அல்லாஹுவின் தூதர் பயப்படுகிறார்கள். நீங்கள் எந்த அமல் செய்தாலும் அந்த அமலில் உங்களிடத்தில் முகஸ்துதி என்பது வந்து விடக்கூடாது. மற்ற நபர் ஒரு தொழுகையை தொழுகிறோம் என்றால், ஒரு நோன்பு நோக்கிறோம் என்றால், ஒரு சின்ன 10 ரூபாய் தர்மம் செய்கிறோம் என்றால், ஒரு நபருக்கு டீ வாங்கி தருகிறோம், உணவு வாங்கி தருகிறோம் என்று சொன்னால், அவர் பார்க்கிறாரு நாம இப்ப செஞ்சோம்னா நம்ம பத்தி நல்ல விதமா நினைப்பாரு. அவர் பார்க்கிறார் இப்போது அந்த அமலை செய்தால் நம்மை குறித்து பெருமையாக நினைப்பார்கள், 4 பேர் நம்மளை பத்தி சொல்லுவாங்க. இப்படி மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்களுக்காக நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். அந்த முகஸ்துதி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி அளவு கூட வந்து விடக்கூடாது. மற்ற நபர்களுக்காக, சமுதாயத்திற்காக, ஊருக்காக, ஊர் வழக்கத்திற்காக இப்படி நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக இஸ்லாம் ஏற்காது. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சில நபர்களிடத்தில் விசாரிப்பான். அதில் முதலில் யார் விசாரணை கொண்டு வரப்படுவார் தெரியுமா? இந்த உலகத்தில் மார்க்கத்திற்காக அறப்போர் செய்தவர், ஷஹீதானவர். ஷஹீத் என்பது இஸ்லாத்தை உச்சபட்ச அந்தஸ்தில் உள்ளது, மிகப்பெரிய தியாகமாக பார்க்கப்படுவது. அந்த ஷஹீதாக்கப்பட்டவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுகின்ற போது அதில் ஒரு நபரிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை எல்லாம் சொல்லுவான். உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், வீரத்தை கொடுத்தேன், திடகாத்திரமான உடம்பு கொடுத்தேன், இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண? அல்லாஹ் தான் கொடுத்த அருள் கொடைகளை எல்லாம் சொல்லிவிட்டு, இதெல்லாம் கொடுத்தனப்பா, இந்த அருள் கொடைகளை வைத்து நீ என்ன செய்தாய்? அதற்கு அந்த மனிதர் சொல்லுவாராம், இறைவா, இந்த அருள் கொடைகளை எல்லாம் வைத்து நான் உலகத்தில் உனக்காக போர்க்களத்தில் நின்றேன், போராடினேன், சண்டை போட்டேன், இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்தேன், ஷஹீதாக்கப்பட்டேன். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ பொய் சொல்லுகிறாய், நீ எனக்காகவா பண்ண? உலகத்தில் உன்னை பெரும் வீரன், உன்னை மாதிரி யாராலும் சண்டை போட முடியாது, உன்னுடைய வீர திறமையை காண்பிப்பதற்காக, உன்னை 4 நபர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, 4 நபர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக, உன்னை மாவீரன் என்று புகழ வேண்டும்ங்கிறதுக்காக நீ செஞ்ச. அவர்கள் உலகத்திலேயே புகழ்ந்து விட்டார்கள், உனக்கு எந்த கூலியும் கிடையாது. அடுத்து அல்லாஹ் இன்னொரு நபரை அழைப்பான். அவர் யார் தெரியுமா? குர்ஆனை கற்று மக்களுக்கு ஓத சொல்லிக் கொடுத்து அவரும் குர்ஆனை ஓதுகிற ஒரு மார்க்க அறிஞரை அல்லாஹ் அழைப்பான். உனக்கு கல்வியை கொடுத்தனப்பா. அல்லாஹ் அதே மாதிரி தான் கொடுத்த அத்துணை அருள்கொடைகளையும் சொல்லுவான். உனக்கு கல்வியை கொடுத்தேன், குர்ஆனை ஓதுவதற்கான அந்த இல்மை கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தனே, இதை வச்சு நீ என்ன செஞ்ச? இறைவா, நான் குர்ஆனை கற்றுக்கொண்டேன், மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நானும் குர்ஆனை ஓதினேன், இதெல்லாம் உனக்காகத்தான் பண்ண. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, இதெல்லாம் எனக்காகவா பண்ண? நீ உன்னை ஊரில் உள்ளவர்கள் பெரிய மார்க்க அறிஞர், இவரை மாதிரி மார்க்க அறிஞர் யாரும் இருக்க முடியுமா என்று புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய். உலகத்தில் அவர்கள் புகழ்ந்து விட்டார்கள். உன்னை மாதிரி மார்க்க அறிஞர் இருக்க முடியுமா அப்படின்னு புகழ்ந்துட்டாங்க. அதற்கான கூலி முடிந்து விட்டது. உலக மறுமையில் உனக்கு எந்த கூலியும் கிடையாது. 3ஆவதாக ஒரு நபர் கொண்டு வரப்படுவார். அவர்
அல்லாஹினுடைய செல்வங்கள், அல்லாஹு கொடுத்த அருள் கொடைகளில் அதிகமான செல்வங்களை அனுபவித்தவர், பொருளாதார வசதியில் உள்ளவர். அல்லாஹ் அவரிடத்தில் சொல்லுவான், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தன, செல்வத்தை கொடுத்தன, அதை வைத்து என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், இறைவா, உன்னுடைய பாதையில் நான் பொருளாதாரத்தை எல்லாம் அர்ப்பணித்தேன், தான தர்மங்கள் செய்தேன், பொருளாதாரத்தை வாரி கொடுத்தேன், உனக்காகத்தான் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், எனக்காகவா நீ கொடுத்த? நீ பொய் சொல்ற. ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் தாராளமாக தர்மம் செய்யக்கூடியவர், ஒரு பெரிய வள்ளல் அப்படின்னு உன்னை புகழணுங்கிறதுக்காக நீ பொருளாதாரத்தை கொடுத்த. ஊர்ல உள்ளவெல்லாம் உன்னை புகழ்ந்துட்டான், உனக்கு மறுமையில் அந்த கூலி கிடையாது. கடைசியாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 நபர்களையும் முகம் குப்பர நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹு சொல்லுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த முகஸ்துதியை பிற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு காரியத்தை செய்தால், அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை அல்லாஹ் ஒரு காலத்திலும் ஏற்க மாட்டான், நிராகரிக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். மார்க்க அறிஞர், இஸ்லாத்திற்காக இஸ்லாமிய கல்வியை மக்கள் மத்தியில் சொன்னவர், எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கும் அந்த செயல். குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனை ஓத கற்றுத்தருகிறார். அவர் கற்றுக் கொடுத்ததன் மூலமாக எத்தனை நபர்கள் கற்றுக்கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள், மார்க்க கல்வியை, அறிவை பெற்றிருப்பார்கள். அந்த எல்லா நன்மையும் பெற்று மிகப்பெரிய பாக்கியத்தை பெற வேண்டியவர். மற்ற நபர்கள் என்னை பெரிய அறிஞர்னு சொல்லணும், இவரை மாதிரி யாரும் பாடம் சொல்லி தர முடியாது, இவரை மாதிரி யாரும் குர்ஆன் ஓத முடியாது, இவரை மாதிரி யாரும் கிளாஸ் எடுக்க முடியுமா, இந்த மாதிரியான எண்ணம் மற்ற நபர்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த முகஸ்துதி, அந்த இஹ்லாஸ் இல்லாமல் போனது அவருடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது. முகம் குப்பர நரகத்தில் தூக்கி வீசப்பட்டார். போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து ஷஹீதாக்கப்பட்டு உயிர் தியாகம் செய்தவர் தன்னுடைய வீரத்தை மற்ற நபர்கள் போற்ற வேண்டும் என்று நினைத்ததால் நரகத்தில் வீசப்பட்டார். இதே நிலைமையைத்தான் நாமும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் அமல் செய்ய சொல்லுகிறான், நாம் அமல்களில் ஈடுபடுகிறோம், திக்ருகள் செய்கிறோம், துவாக்கள் செய்கிறோம், நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்காக அதிகப்படுத்துகிறோம், ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம். இப்படி ஏராளமான அமல்கள் செய்கிற நாம் இந்த எல்லா அமலினுடைய பின்னணியிலேயும் அல்லாஹுக்காக மட்டும்தான் செய்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அல்லது மற்ற நபர்கள் பார்க்கிறார்கள், மற்ற நபர்கள் என்ன சொல்வார்கள், மற்ற நபர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா, மற்ற நபர்கள் இதை புகழ்ந்து பேசுவார்களா என்ற எண்ணம் வந்தால், அந்த முகஸ்துதி வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அஞ்சினார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த குணம் அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் நல்லது செய்கிறோம் என்ற பெயரில் தாம் செய்யக்கூடிய நல்லதுகளை, தாம் செய்யக்கூடிய உதவிகளை மற்ற நபர்கள் பார்த்து அதை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்கள் பார்த்து தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரபலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளங்களில் வீடியோக்களாக பதிவிட்டு, நல்ல நோக்கத்திற்காக பதிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் உதவி செய்கிறோம், நம்மை பார்த்து இவர்களும் உதவி செய்யட்டும், மற்றவர்களும் உதவி செய்யட்டும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உள்ளத்தை அறிபவன். பெரும்பான்மையான வீடியோக்களை பார்க்கிறோம், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வச்சு, உதவி செய்கிறப்ப சோகமான மியூசிக் எல்லாம் வச்சு, இப்படி வீடியோக்களை பதிவேற்றி பார்வையாளர்கள் அதிகமாக வர வேண்டும், தனக்கு ஒரு பிரபலம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களையும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. இந்த காரியம் அல்லாஹுவின் தூதர் கடுமையாக எச்சரித்த காரியம். ரசூலுல்லாஹ் பயந்தாங்க இந்த காரியத்துக்கு தான். நீங்கள் தொழுவீங்க, நோன்பு வைப்பீங்க, நன்மை செய்ததாக நினைத்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் மறுமையில் போய் நிற்கும் போது ஒரு நன்மையும் அதில் எஞ்சி இருக்காது, ஒரு நன்மையும் பாக்கி இருக்காது. அல்லாஹ் முகம் குப்பர நம்மை நரகத்தில் தூக்கி வீசுவான். இந்த குணத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. மக்களே, நம்பிக்கை கொண்ட மனிதர்களே, உங்களுடைய செல்வங்களை, நீங்கள் அல்லாஹுவிற்காக செய்த தர்மங்களை நீங்களே நாசமாக்கி கொள்ளாதீர்கள். எப்படி தெரியுமா? நீங்க சொல்லி காட்டுறது மூலமா, மற்ற நபர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்வது போல மற்ற நபர்களுக்காக நீங்கள் அமல் செய்து உங்களுடைய சதக்காவை நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள். இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அதே வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்கிறான், கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன், ஒரு வழுக்கு பாறையின் மீது மண் படிந்திருக்கிறது, அதை போன்றவர்கள் இவர்கள்.
அந்த வழுக்கு பாறையில் மண் இருக்குது, மழை பெய்தால் அந்த மண் மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும், வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக, மற்ற நபர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அமல்கள் செய்தால் உங்களுடைய அமல் பார்ப்பதற்கு அழகாக தெரியலாம், 4 நபர்கள் புகழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வழுக்கு பாறையின் மீது மண் மழை பெய்தால் எப்படி அடித்து ஓடுகிறதோ அது மாதிரி நாளை மறுமையில் எந்த நன்மையும் இல்லாமல் வெறும் நன்மையற்றவர்களாக, குற்றவாளிகளாக, நரகத்தில் விழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்கோம். இந்த முகஸ்துதிங்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தருணத்திலையும் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் நம்மை மேம்படுத்தி வைத்திருக்கலாம். பொருளாதாரத்தின் மூலம் நாம் தர்மம் செய்கிறோமா? நம்முடைய வலது கை செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவிற்கு ரகசியமாக. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 பேருக்கு தர்மம் பண்ணிட்டு நான் அவருக்கு உதவி செஞ்சேன், இவருக்கு உதவி செஞ்சேன், அவருக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், பள்ளிவாசலுக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், அந்த மாதிரி சொல்லி காமிக்காதீங்க. 4 நபர்கள் புகழ வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான், மார்க்கத்திற்காக உழைக்கிறோம், ஒரு தாவா பணிக்காக ஓடுகிறோம், ஒரு தெருமுனை கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் என்றால் களத்தில் போய் நின்று வேலை செய்கிறோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு இவ்வளோ வேலை செஞ்சோம், யாருமே ஒரு சின்ன பாராட்டு சொல்லலையே அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. மற்ற நபர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு அமலை செய்தால், மற்ற நபர்களிடத்தில் நாம் அங்கீகாரம் பெற வேண்டும், என்னை இவர்கள் அங்கீகரிக்க வேண்டும், என்னை குறித்து நல்ல விதமாக நினைக்க வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை செய்தால் நிச்சயமாக அந்த காரியத்தால் நாம் பெரும் நஷ்டம் தான் அடைவோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள், மன் சம்மஅ, யார் விளம்பரத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிறாரோ, உலகத்தில் ஒரு நற்காரியத்தை விளம்பரத்திற்காக யார் செய்கிறாரோ, சம்மல்லாஹு பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை விளம்பரப்படுத்துவான். ஒமை யுராய், யார் மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் ஒரு அமலை செய்கிறாரோ, மற்ற நபர்களிடத்தில் அங்கீகாரத்தை புகழ்ச்சியை எதிர்பார்த்து யார் ஒரு அமலை செய்கிறாரோ, யுராய் அல்லாஹு பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை அம்பலப்படுத்துவான். எவ்வளவு பெரிய கேவலம் இது, நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்தில் நீங்கள் மற்ற நபர்கள் முன்னாடி கண்ணியமானவராக தெரிந்திருக்கலாம், தொழுகையின் மூலமாக, உங்களுடைய உதவியின் மூலமாக, உங்களுடைய நற்காரியங்களின் மூலமாக, உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக இவர் நல்லவர் என்று போற்றியிருக்கலாம். உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்திருந்தால், மற்ற நபர்களுடைய புகழ்ச்சியை, பாராட்டை மற்ற நபர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் செய்திருந்தால், நாளை மறுமையில் நிச்சயம் அல்லாஹ் அதை விளம்பரப்படுத்துவான், நாளை மறுமையில் நிச்சயம் அல்லாஹ் அதை அம்பலப்படுத்துவான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? நம்முடைய தொழுகையிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து எல்லாம் மற்ற நபர்களை மையமாக வைத்திருக்கிறதா, அல்லது இஸ்லாத்தில் அல்லாஹு சொல்லிவிட்டான் அல்லாஹுவிற்காக செய்கிறேன் என்று இருக்கிறதா? இஸ்லாம் தடுத்த காரியங்களை கூட இன்றைக்கு முகஸ்துதிக்காக நம்முடைய சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் பெரும்பான்மையாக அறிந்த திருமணம் என்ற நிகழ்வு, திருமணம் என்பதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அதில் அல்லாஹுவினுடைய அபிவிருத்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எளிமையா திருமணம் பண்ணி காமிச்சாங்க, சஹாபாக்கள் எளிமையாக திருமணம் செய்து காண்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தௌஹீதில் நல்ல உறுதியாக இருப்பார், கொள்கையில், தொழுகையில், எல்லாவற்றிலேயும் அவ்வளவு ஆர்வத்தோடு போட்டி போட்டுக் கொண்டிருப்பார். திருமணம் என்ற ஒரு நிகழ்வு வருகின்ற போது அந்த நேரத்தில் மட்டும் உறவுக்காரர்கள், ஊரார்கள், எல்லா நபர்களுடைய சிந்தனையும் நமக்கு வந்துவிடும். வலிமா விருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது? டீ பப்ஸ் கொடுக்கறதா? இல்லை சொந்தக்காரங்களாம் தப்பாக நினச்சிப்பாங்க, மற்ற நபர்கள் என்ன நினைப்பாங்க, காசு இல்லையா நம்ம கிட்ட, வெறும் கல்யாணத்தில் வெறும் டீயை கொடுத்து அனுப்புறது, வெறும் பேரிச்சம்பளத்தை கொடுத்து அனுப்புறது, வெறும் 200 பேரை கூப்பிட்டு கல்யாணம் நடத்த முடியுமா, நம்ம கிட்ட எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, சொந்தக்காரெல்லாம் என்ன பேசுவான்? இந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்திலிருந்து திசை திருப்பி ஆடம்பரமாக வீண் விரயங்களோடு திருமணத்தை நடத்த வைக்கிறது. அந்த இடத்தில் மார்க்கத்திற்கு எதிரான காரியங்கள் நடைபெற்றாலும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அங்கே போய் கலந்துகிட்டு வருது. இன்றைக்கு பெரும்பான்மையான திருமணங்கள் ஆடம்பரமாக நடத்தப்படுவதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது? இதே முகஸ்துதி தான். உண்மையில் அல்லாஹுவிற்கு பயந்து இஹ்லாஸோடு, உல தூய்மையோடு அல்லாஹ் திருமணம் என்பது நிக்காஹு பி சுன்னத்தி என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்றுகிறோம் என்று செய்வதாக இருந்தால் உல தூய்மையோடு எளிமையான முறையில் நடத்த வேண்டும். ஆனால் தன்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, உறவினர்கள் என்னை மெச்ச வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்ற வெட்டி ஆடம்பரத்திற்காக
இன்றைக்கு பெரும்பான்மையான பொருள் செலவில் திருமணங்கள் நடத்தப்படுகிறது. திருமணம் மட்டுமல்ல, அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் முகஸ்துதிக்காக உறவினர்கள் பேசுவார்கள், ஊரார் பேசுவார்கள், தன்னுடைய தெருக்காரர்கள் பேசுவார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் பேசுவார்கள். அவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள்? இந்த முகஸ்துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சர்வ சாதாரண ஒன்றாக ஆகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்பார், அந்த பொருளை பார்த்து 4 நபர்கள் சூப்பராக இருக்குப்பா, இது எங்கப்பா வாங்கின அப்படின்னு கேட்கணும். 4 நபர்கள் அதை பார்த்து பேசணுங்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப அதை காமிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு வாட்ச் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கியிருக்கிறார். அந்த வாட்சை வாங்கி கையில் கட்டிட்டார்னா சுற்றி நண்பர்கள் பார்க்குற வரைக்கும் டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவன் பார்த்து கேட்கணும், வாட்ச் சூப்பராக இருக்குது, எங்கப்பா வாங்கினேன். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வந்துவிடவே கூடாது சகோதரர்களே. நாம் ஒரு காரியம் செய்கிறோம் என்றால் மற்ற நபர்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்ற நபர்கள் அதை குறித்து பேச வேண்டும், அதை குறித்து புகழ வேண்டும் என்ற இந்த எண்ணம் நம்முடைய இஹ்லாஸை அழித்துவிடும். தொழுகையில் நாம் தொழுகிறோம், அல்லாஹ்விற்காகத்தான் அந்த தொழுகை என்ற இஹ்லாஸோடு தொழுதால் தொழுகை நன்மை கிடைக்கும். பயான் பேசுகிறோம், என்னுடைய பயான் சூப்பரா இருக்கணும், 4 பேர் நான் பயான் முடிச்சோம், பாய் சூப்பரா பேசுனீங்க பாய், உங்களை மாதிரி யாரும் பயான் பேச முடியுமா இப்படின்னு சொல்லணும். அந்த எண்ணம் வந்தால் நாம் பயான் பேசியதற்கான எந்த கூலியும் கிடைக்காது. மக்களுக்கான செய்தியை சொல்லுகிறோம், அதை அவர்கள் ரசிக்கிறார்கள் இல்லை, ஆனால் சொல்ல வேண்டியது கடமை, சொல்லிவிட்டோம், அல்லாஹ் கூலியை தருவான். இது இஹ்லாஸுடைய உணர்வு. மற்ற நபர்களிடத்தில் புகழ்ச்சியை, அங்கீகாரத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய இஹ்லாஸை அழித்துவிடும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த முகஸ்துதி என்பது மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய காரியம் என்பது அது நயவஞ்சக தன்மையில் உள்ளது. இஸ்லாம் நயவஞ்சகத்தை கடுமையாக எச்சரிக்கிறது. நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூணும் பல இடங்களில் கண்டித்து சொல்லுகிறாங்க. அதுல ஒரு நயவஞ்சகனுடைய தன்மையாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிய வைக்கிறான். இன்னல் முனாஃபிகீன யுஹாதியூனல்லாஹ், முனாஃபிக்குகள் நினைக்கிறார்கள் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். வஹுவ ஹாதியுஹும், ஆனா அவங்க தான் ஏமாந்து போறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வ இதா காமு இல ஸலாத்தி, அவர்கள் தொழுகையின் பக்கம் நின்றால், தொழுகைக்காக நின்றால், காமு குசாலா, சோம்பேறியா நிற்பான். அதே மாதிரி யுராஊனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக அவர்கள் தொழுவார்கள். உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழ மாட்டான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம், அல்லாஹ்வை புகழுகிறோம், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கிறோம், அப்படி அவனுடைய தொழுகை நோக்கம் இருக்காது. ஒரு நயவஞ்சகன், முனாஃபிக்கின், மக்கள் என்னை பார்க்க வேண்டும், நான் தொழுகிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு அது போதும், அந்த மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுபவனாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? அவன் எப்படி தெரியுமா தொழுவான்? தொழுகையில் கவனமற்றவனாக தொழுவான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹுன், தொழுகையில் கவனமே இருக்காது. யாருக்கு முன்னால் இருக்கிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், அந்த கவனம்லாம் இருக்காது. அதே மாதிரி அல்லதீனஹும் யுராஉன், அவர்கள் பிறர் காட்டுவதற்காக தொழுவார்கள். இது நயவஞ்சகத்தினுடைய தன்மையில் ஒன்று. இந்த இஹ்லாஸ் இல்லாமல் போறது நம்மை நயவஞ்சகனாக ஆக்குகின்ற நிலைமை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். பிறர் காட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது நயவஞ்சகத்தினுடைய தன்மை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. இதனுடைய பின்விளைவு எங்க தெரியுமா? நாளை மறுமை நாளில் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற அந்த மறுமை நாளில் அல்லாஹுவை பார்ப்பதற்காக நாம் நிற்போம். அல்லாஹுவிற்கு சஜ்தா செய்கின்ற அந்த சூழலை வருகின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய காலை திறந்து காண்பிப்பான். அல்லாஹ்வுடைய காலில் எல்லா முஸ்லிம்களும் சஜ்தா செய்வார்கள். சில நபர்களால் செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க சஜ்தா செய்ய முயற்சி செய்வார்கள், ஆனால் சஜ்தா செய்ய முடியாது, அவருடைய முதுகுகள் வளையாது. அவங்க யார் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது பிற மக்களுக்கு காட்டுவதற்காக, பிற மக்களிடத்தில் பெருமையை எதிர்பார்த்து, புகழ்ச்சியை எதிர்பார்த்து அமல் செஞ்சிருப்பான். பார்த்தீங்களா? இத்தகையவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவர்களால் சஜ்தா செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலியாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நாம் நாளை மறுமையில் அல்லாஹுவை காண வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும், அல்லாஹுக்காக நாம் சஜ்தா செய்ய வேண்டும். அந்த எந்த தன்மையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது.
நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய காரியங்களில் அல்லாஹுவை மட்டும் உரித்தாக்காமல் மற்ற நபர்களை இணையாக்கி அவர்களுக்காக நாம் அமல் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த அமல் நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முகஸ்துதி என்பது, இந்த ரியா என்பது நம்முடைய அமல்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் என்பதை, நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த நன்மையும் பெற்றுத்தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தற்பெருமை என்ற குணம். இந்த இஹ்லாஸ் இல்லாமல் போவதற்கு நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது. நாம் ஒரு காரியம் செய்தால் என்ன மாதிரி இந்த காரியத்தை யாராச்சும் செய்ய முடியுமா, என்ன மாதிரி இந்த வேலையை வேற யாராச்சும் செய்ய முடியுமா, இந்த தற்பெருமை இருக்கு பார்த்தீங்களா, என்ன மாதிரி என்னால தான் முடியும், என்ன மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது, நான் தான் சூப்பரா செய்வேன், இந்த குணம் நம்மிடத்தில் வந்துவிடவே கூடாது. இந்த தற்பெருமை என்பது ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்தை நமக்கு ஹராமாக்கிவிடும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சில நபரிடத்தை பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்க யார் தெரியுமா? அதில் ஒரு சாரார் இந்த தற்பெருமையோடு இருந்தவர்கள், செய்ததை சொல்லி காட்டியவர்கள். இந்த தற்பெருமை என்ற குணம் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய இஹ்லாஸ் என்ற குணம் அழிந்து போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அணு அளவு இருந்தால் கூட அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இந்த தற்பெருமை தான் மற்ற நபர்களிடத்தில் புகழ்ச்சியை எதிர்பார்க்க வைக்கும். இந்த தற்பெருமை தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து இஹ்லாஸை அப்புறப்படுத்தும். இந்த தற்பெருமை தான் நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கும். இந்த தற்பெருமை என்ற குணம் நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. இன்னும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணியம் என்பது அல்லாஹுவினுடைய கீழாடை, இந்த பெருமை புகழ்ச்சி என்பது அல்லாஹினுடைய மேலாடை. இதில் யார் போட்டிப்படுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கடுமையான வேதனையை வைத்திருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்நாளில் ஏராளமான நற்காரியங்கள் செய்திருப்போம், ஏராளமான பணிகளில் ஈடுபட்டிருப்போம். நாம் செய்யக்கூடிய பணிகள், நாம் செய்யக்கூடிய வேலைகள் அது சிறந்ததாகவே இருக்கட்டும், நீங்க அற்புதமான முறையில் 100% பர்ஃபெக்டா பண்ணியிருக்கட்டும். உங்களுக்கு அடுத்து அந்த வேலைக்கு ஒருவர் வருகின்ற போது இன்றைக்கு அதிகமான நபர்கள் நாம் என்ன செய்வோம்? அவர் குறை சொல்வோம். என்னதான் இருந்தாலும் நான் பண்ண மாதிரி வராது பாய், என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி பண்ண முடியுமா பாய், இப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாய்களில் சர்வ சாதாரணமாக வருகிறது. அல்லாஹ் நாடினான் நாம் செய்தோம், அந்த காரியம் அல்லாஹுவிற்காக செய்தோம். நாம் இரவு தொழுகைக்காக பாடுபட்டோம், உழைத்தோம், பள்ளிவாசலில் எல்லா ஏற்பாடும் செஞ்சோம், நோம்பு கஞ்சி வைக்கிறதுல எல்லா ஏற்பாடும் பண்ணோம். அடுத்த நாள் வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, நாம இங்கே உட்காந்துட்டு அவர் குறை சொல்லுவோம். என்ன ஏற்பாடு பண்ணீங்க, நேற்றுக்கு நான் பண்ணேன், என்னைய பார்த்து நீங்க கத்துக்க வேண்டாமா, இப்படின்னு பேசுவோம். இது மாதிரியான ஒரு தற்பெருமை நம்மிடத்தில் இருந்தால் நாம் செய்ததற்கான கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவது, இந்த உலகத்தில் நாம் அமல்களில் ஈடுபடுவது, தொழுகையில் சரியாக பேணுவது, நோன்பு நோற்பது, திக்ர் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, எல்லாவற்றினுடைய பின்னணியும் நாளை மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும், நம்முடைய நன்மை தராசை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான். அந்த நன்மை தராசு அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அமல்கள் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிய வைக்கிறான். 6வது அத்தியாயத்தினுடைய 162வது வசனம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசூகி என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இது எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தானுடைய இறைவனாகிய அல்லாஹுவிற்கு உரித்தானது. என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹுவிற்கு சொந்தம். நான் அல்லாஹுவிற்காகத்தான் இதை செய்கிறேன், அப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு சொல்லுகிறான், நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் வாழுகின்ற நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள், நம்முடைய அமல்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ் இதற்கு கூலி தருவான், அல்லாஹ் இதற்கு நன்மையை தருவான். உலகத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், ஏற்கிறார்கள், மறுக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், புகழ்கிறார்கள், எதையும் காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இபாதத்தில் ஈடுபடுகிறேன், எல்லாம் அல்லாஹுவிற்காக. அதற்கான கூலியை, அதற்கான பிரதிபலனை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், மற்றவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்ற உணர்வு நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் செய்த
அமல்களுக்கான கூலியை நாளை மறுமையில் பெற முடியும். இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய அமல்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கானதாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் நன்மையை மட்டும் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். யாருடைய புகழ்ச்சியையும், யாராச்சும் உங்களுக்கு நேராக புகழ்ந்தாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, முகத்திற்கு நேராக புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க. யாராவது உங்களுடைய முகத்திற்கு நேராக புகழ்ந்தால் அவருடைய வாயில் மண்ணை அள்ளி போடுங்க நாங்க ரசூலுல்லாஹ் அந்த அளவு கடுமையாக சொன்னார்கள். ஏன்? இந்த புகழ்ச்சி, இதை வைத்து சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இஹ்லாஸை அழித்து விடுவான். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இஹ்லாஸை அகற்றி விடுவான். அதற்கு வழிவகை வந்துடக்கூடாதுன்னா யாரையும் முகத்துக்கு நேராக புகழாதீங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அந்த புகழ்ச்சிக்கு இடம் தராதீர்கள். யாராவது உங்களை பாராட்டினால் அந்த பாராட்டி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் செய்தேன், அல்லாஹ் நாடினால் இதை என்னை செய்யாமலும் ஆக்கி விடுவான் என்ற உணர்வோடு கடந்து செல்லுங்கள். பாராட்டை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். நாம் அமல்கள் செய்வோம். இந்த அமல்கள் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியாக இருக்கும். இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு, நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.